ஐயா வணக்கம். அம்மா வணக்கம். எப்படி இருக்கிறீங்க ஐயா? அம்மா நாங்கள் பரவாயில்ல. சும்மா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? இப்போ நான் வந்திருக்கேன். இப்போ எங்களோட அதாவது எங்களோட புலம்பெயர் மக்கள் வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவங்க இப்படி கஷ்டப்பட்டவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்து கொண்டு வராங்க. அப்போ நீங்கள் வர சொல்லி நான் வந்திருக்கேன். உங்களோட கஷ்டத்தை சொல்கிறதுக்காண்டி நீங்கள் என்ன வர சொன்னீங்க, நான் வந்திருக்கேன். உங்களோட கஷ்டம் என்னன்னு சொல்லி எங்களோட மக்கள்கிட்ட சொல்லுங்கள். மக்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு சொல்லுங்கள். மக்கள் வணக்கம். இப்போ எங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்குது. எங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கும். அதில் ஒரு பிள்ளை காணாமல் போயிட்டு, எங்கே காணா போனது? எங்கே போய் காணா போனது? கடல் தொழிலுக்கு போன போல காண இல்லை. கடல் தொழிலுக்கு போய் காணா போயிட்டு. அது எத்தனை வருஷம்? 3.5 வருஷம் ஆகும். 3.5 வருஷமாம் இந்த ஐயாட மகன் உண்டு கடல் தொழிலுக்கு போய் காணா போய் 3.5 வருஷமாம் இன்னும் எடுக்கவே இல்லை. இருக்கிறாரா இல்லையாண்ட முடிவு தெரியாது. அவர் கல்யாணம் கட்டினவர். அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு. அவரோட ஒய்ஃபுங்க அவர்கிட்ட மகன்ட ஒய்ஃப் வேலைக்கு போயிருக்காங்க. அப்போ அவட உங்களெல்லாம் யார் பார்க்குறது? நீங்கள் தான் நீங்கள் என்ன தொழில் செய்கிறங்க ஐயா? இந்த ஐயாவுக்கு இந்த ஐயாவும் கடல் தொழில் செய்து கொண்டிருந்தவரும் அவருக்கும் இப்போ ஏலாதான். அவங்க வருத்தமா அவங்களுக்கும்? இந்த அம்மா கதைப்பீங்களா? அம்மா எப்படி இருக்கிறீங்க? அந்த அம்மாவுக்கு காது கேட்காது. சரியா? அந்த அம்மாவுக்கு அதாவது நான் என்ன கேட்டாலும் அந்த அம்மாவுக்கு காது கேட்காது. அந்த அம்மாவும் வருத்தக்காராக்கள், இந்த ஐயாவும் வருத்தக்காராக்கள். அவங்களுக்கு பேர பிள்ளைகள் 2 பேர் இருக்காங்க. அதாவது இந்த கடலுக்கு போய் காணா போன அவர்கிட்ட மகண்ட பிள்ளைகள் 2 பேர் இருக்கா. மகண்ட ஒய்ஃப் வீட்டு வேலைக்கு போயிருக்கிறாவாம். அவங்களுக்கு சரியான கஷ்டமா. அதாவது எங்களை புலம்பெயர் மக்களே, நீங்கள் தான் இவங்களுக்கு சின்ன உங்களால் ஈண்ட உதவியை என்ன உதவி என்ன ஒரு வாழ்வாதாரங்கள் எதையும் எதிர்பார்க்குறீங்களா ஐயா? எதுவும் தொழில் செய்யக்கூடிய மாதிரி எதை என்ன எதிர்பார்க்குறீங்க எங்களோட மக்கள்கிட்ட? தொழில் எங்களுக்கு இப்போ ஏதாது. எங்களுக்கு சாப்பாட்டு வசதிகள், பிள்ளைகள் படிப்பு. அதாவது அவங்களுக்கு தொழிலும் ஒன்றும் இருந்து செய்யலாதாம். அவங்களுக்கு சாப்பாட்டு வசதிக்கும் அந்த பிள்ளைகள் அந்த 2 சின்ன பிள்ளைகள் இருக்காங்களாம். எத்தனையாம் ஆண்டு படிக்கிறாங்க? ஒரு ஆள் 8ஆம் ஆண்டு படிக்கிறாவாம், ஒரு ஆள் 1ஆம் ஆண்டு படிக்கிறாவாம். அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு செலவும் அந்த பிள்ளைகளுக்குரிய சாப்பாடு செலவில் உங்கள்கிட்ட இவங்க அந்த கஷ்டத்துக்காக என்ன சொன்னால் இந்த ஐயாவுக்கும் இப்போ வேலைக்கு போவேலாதான். அவருக்கும் வருத்தம். அவரும் ஒரு மாதிரி தான் நிற்கிறார். கொஞ்சம் நடந்து கொள்ள மாட்டார். இந்த அம்மாவுக்கும் அம்மாவுக்கு காது ஒன்றும் கேட்காது. நான் என்ன கதைச்சாலும் அவை கேட்காது. எங்களோட புலம்பெயர் மக்களே, உங்களோட அதாவது நீங்கள் நல்ல உள்ளம் கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. நிறைய பேர் உதவி செய்திருக்கீங்க. இன்னும் இந்த ஐயாவுக்கு அம்மாவுக்கு அவங்களோட பேர பிள்ளைகளுக்கு உங்களால் ஈண்ட உதவி, அதாவது படிப்பு செலவுக்கு அந்த பிள்ளைகளோட படிப்பு புத்தகங்கள் அதுக்கு அவங்க உதவி, சாப்பாடு செலவுகளுக்கு உங்கள்கிட்ட இருந்து உதவி கேட்குறாங்க. நீங்கள் அதை செய்து கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் இந்த வீடியோ நீங்கள் தட்டாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும். மற்றது இன்னும் அடுத்த வீடியோவில் நான் சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.